நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதம், அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து ராஜயோகம் பெற இந்த மாதத்தில் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், பாவை நோன்பு நோக்கும் முறை, நினைத்தது நடக்க மார்கழியில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை. இந்த வருடம் மார்கழி மாதம் எந்த நாளில் பிறக்குது? இந்த மார்கழி மாதம் முதல் நாள்ல இருந்து மார்கழி மாதம் 30 நாளும் நாம வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடுகள், மார்கழி மாதத்தோட சிறப்புகள் அப்படின்னு பல முக்கிய ஆன்மீக தகவல்கள் இந்த பதிவில் இருக்கு. அதனால பதிவை முழுவதுமா பாருங்க, முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியதிலிருந்தே இந்த மார்கழி மாதத்தோட சிறப்பை நம்மளால அறிஞ்சுக்க முடியும். பெருமாளுக்குரிய புண்ணியத்தை தரும் வைகுண்ட ஏகாதேசி, ஆஞ்சநேயருக்குரிய அனுமன் ஜெயந்தி, சிவபெருமானுக்குரிய ஆருத்ரா தரிசனம் போன்ற பல ஆன்மீக சிறப்பு தினங்களை கொண்ட மாதமா இந்த மார்கழி மாதம் இருக்கு. சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில பயணம் செய்வார். அப்படி அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை சங்கராந்தி அப்படின்னு நாம சொல்றோம். சங்கராந்தி அப்படின்னா நகர்வு அப்படின்னு பொருள். சில குறிப்பிட்ட ராசிகள்ல சூரியன் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்வது சிறப்புக்குரியதா சொல்லப்படுது. அப்படி மிகவும் புண்ணியத்துக்குரிய மாதங்கள்ல ஒண்ணுதான் இந்த மார்கழி மாதம். சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து பயணிக்கக்கூடிய மாதம் அப்படின்றதுனால இதை தனுர் மாதம் அப்படின்னும், மார்கழி மாதத்தோட முதல் நாள தனு சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய மாதம் அப்படின்னும் சொல்வதுண்டு. இதுக்கு காரணம் ஜோதிட ரீதியா 9வதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசி. ஜாதகத்தில் 9வது இடம் அப்படின்றது தந்தை, உயர்கல்வி, ஆன்மீகம், அதிர்ஷ்டம், நம்மளுடைய குரு, வெளிநாட்டு பயணங்கள் இதை குறிப்பதாகும். பொதுவாக ராசி கட்டங்களில் 6வது இடத்தை குறிக்கக்கூடியது குடும்பஸ்தானம் அப்படின்றது மாதிரி 9வது இடத்தை ஆன்மீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 12வது இடத்தை முக்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மகத்தானதா சொல்லப்படுது. இது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்றதுனால இந்த மாதத்தில் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு 2 மடங்கு அதிக பலனை தரும். நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதமா மார்கழி மாதம் குறிப்பிடப்படுது. இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதம் இந்த வருடம் டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு பிறக்குது. அன்றைய தினம் காலை 7 மணி 7 நிமிஷத்திலிருந்து பகல் 12 மணி 18 நிமிஷம் வரையிலான நேரத்தை தனு சங்கராந்தி புண்ணிய காலம் அப்படின்னும், காலை 7 மணி 7 நிமிஷத்திலிருந்து காலை 8 மணி 51 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை தனு சங்கராந்தி மகா புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாளில் அதிகாலையில எழுந்து புனித நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்யறதுனால நல்ல ஆரோக்கியம், தெய்வீக அருள், வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி இது அனைத்துமே ஏற்படும். இந்த நாளில் தானங்கள் செய்வதும் கீதை மொழிகளை கேட்கிறதும் இந்த மார்கழி மாதத்தை தெய்வீக தன்மை கொண்டதாக ஆக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டுமின்றி சிவ வழிபாட்டுக்கும் ஏற்றதாகும். மார்கழி மாதத்தில் அதிகாலையில எழுந்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடுவதோட மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவை பாடல்களையும் பாடி வழிபாடு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும், நன்மைகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிக்கிறதுனால விரைவில் திருமணம் கைகூடும், மனதுக்கு பிடித்த வரன் அமையும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த வருடம் மார்கழி மாதம் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் நரசிம்ம பெருமாளுக்குரிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. இது கூடுதல் விசேஷம். அதனால மார்கழி மாத பிறப்பன்னைக்கு முருகப்பெருமானையும் நரசிம்ம பெருமானையும் வழிபாடு செய்தாலும் மிக அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிக்கும் முறையும், மார்கழி மாதத்தில் நாம் என்னென்ன செயல்கள் செய்யணும், எந்தெந்த செயல்களை தவிர்க்கணும், அது குறித்த தகவலையும் இன்னும் மார்கழி மாதத்தோட சிறப்புகள் குறித்தும் நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மார்கழி மாதம் தேவர்களுடைய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. அனைத்து தெய்வங்களும் பூமியில் உலாவக்கூடிய மாதம். தெய்வீக சக்திகள் அதிகம் நிறைந்த இந்த மாதத்தில் அதிகாலை வேளையில் நாம் எழுவது உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தையும் பலவிதமான நன்மைகளையும் தரக்கூடியதாகும். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியார் கடைபிடித்ததாக சொல்லப்படும் பாவை நோன்பை நாம் எவ்வாறு கடைபிடிக்கணும், எந்த முறையில் விரதம் இருந்தால் நமக்கு நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.
மானிட பெண்ணா பிறந்த ஆண்டாள் இறைவனான திருமாலே தனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டாள் பாவை நோன்பு இருந்து பெருமாள் மீது தீராத பக்தி கொண்டதன் விளைவாக பெருமாள் அவரை ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் தற்போதும் ஆண்டாளை பிரியாமல் ரங்க மன்னராக பெருமாள் காட்சி தருகிறார். ஆண்டாள் நாச்சியாரை போல் மார்கழி மாதத்துல நாமும் பக்தி செய்தா வேண்டிய வரங்கள் அனைத்தும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. மாதங்களிலேயே மிக உயர்ந்த மாதமாக சொல்லப்படுவது மார்கழி. இது பக்தி செய்யக்கூடிய மாதம். மார்கழி மாதம் என்றாலே பாவை நோம்பிருந்து திருப்பாவை பாடி இறைவனையே கணவனாக அடைந்த ஆண்டாளின் நினைவுதான் நமக்கு வரும். வைணவ கோவில்களில் மற்ற மாதங்களில் சுப்பிரபாதம் பாடியே நடை திறந்து பூஜைகள் நடத்தப்படும். ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்களை கேட்டே திருமால் துயில் எழுகிறார். பெருமாளின் மிக உயர்ந்த 12 திருநாமங்களில் ஒன்றான கேசவா என்ற நாமத்தோட பெருமையை அனைவரும் அறிய செய்வதே திருப்பாவை பாடல்களாகும். இந்த மார்கழி மாதத்தில் நாம வழிபடக்கூடிய முறை. மார்கழி மாதத்தில் ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்களை நாமும் பாடி வழிபாடு செய்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்வதோட வாழ்க்கையில அளவில்லாத உச்சபட்ச இன்பங்களை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நம்முடைய கஷ்டங்களும் தீர வேண்டும் என்றால் திருப்பாவை பாடல்களை எவ்வாறு பாட வேண்டும், மார்கழி மாதத்தில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், 30 நாளும் என்ன செய்தால் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும், ஆனந்தம் பிறக்கும், அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. காலை 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நாம தலைக்கு குளிச்சு முடிச்சிடணும். குளிர்ந்த நீரில் குளிப்பது சிறப்பு. முடியாதவர்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம். வீட்டோட வாசல்ல கோலமிட்டு சாணம் அல்லது மஞ்சள்ல பூசணிப்பு வைக்கலாம், செம்பருத்தி பூ வைக்கலாம். அப்படி வைத்து அலங்காரம் செய்துக்கணும். அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க கோலம் போட முடியாவிட்டாலும் சின்னதா ஒரு இலையாவது போட்டு நீங்க கோலமிடலாம். நிலைவாசல்ல 2 தீபங்களை ஏற்றி வைக்கணும். மஞ்சள் திரி அல்லது தாமரை தண்டு திரி இட்டு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதுக்கப்புறமா வீட்டோட பூஜை அறையில விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு கோவிலுக்கு நாம போகணும். கோவில்ல பாடப்படும் திருப்பாவை பாசுரங்களை காதார கேட்கலாம், நாமும் சேர்ந்து பாடலாம். கோவில்ல வழிபாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து பெருமாளுக்கு தினமும் படைக்க வேண்டும். பிறகு ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாடல்களையும் பக்தியோடு படிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதம் 30 நாட்களுக்கு 30 பாடல்களைத்தான் பெரும்பாலானவர்கள் படிக்கிறது உண்டு. ஆனால் 30 நாட்களும் தினமும் 30 பாடல்களையும் பாடி வழிபாடு செய்யணும். இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா பெருமாளுக்கு நைவேத்தியமா படைத்த வெண்பொங்கலை அனைவருக்கும் பிரசாதமா கொடுத்து நாமும் சாப்பிடணும். இந்த பொங்கலோட துளசி வைத்து படைப்பது இன்னுமே சிறப்பானது. இந்த பிரசாதத்துக்கு சட்னி சாம்பார் அப்படின்னு வைத்து சாப்பிடாம வெறும் பக்தியோட அந்த வெண்பொங்கலை மட்டும் பிரசாதமா நாம சாப்பிடணும். இப்படி கடைபிடித்த இந்த பாவை நோம்பை நாம எப்படி நிறைவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தோட 30 நாட்களும் திருப்பாவை பாடல்களை பாடி வெண்பொங்கல் படைத்து வழிபட்டு முடித்ததுக்கு அப்புறமா பொங்கல் அன்று, அதாவது தை 1ஆம் தேதி அன்று காலையிலும் திருப்பாவை பாடல்களை பாடி ஆண்டாளை மகிழ்ச்சியோடு வழியனுப்பி வைக்கணும். அன்று காலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஆண்டாள் தாயே, மார்கழியின் 30 நாட்களும் எங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் செய்த பூஜை வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைத்து எங்களின் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க செய்ய வேண்டும். பெருமாளின் அருளும் அனைத்து விதமான செல்வங்களும் இன்பங்களும் எங்களுக்கு கிடைக்க நீ அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியாரிக்கிட்ட நாம கேட்டுக்கணும். இப்படி நாம வழிபாடு செய்ததுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும், இந்த மார்கழியோட 30 நாளும் திருப்பாவை பாடல்கள் பாடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட இந்த முறையில நீங்க வழிபாடு செய்தா குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயமா குழந்தை பேரு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பண கஷ்டங்கள் தீரும். வீட்டில் சுபிட்சம் பெருகும். வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும். அடுத்த மார்கழி மாதம் வரதுக்குள்ள எதற்காக நீங்க வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த வேண்டுதல் அனைத்துமே ஆண்டாள் தாயாருடைய ஆசீர்வாதத்தால நிச்சயமா அது நிறைவேறி இருக்கும். செல்வபலம் பெருக மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கும். இதனால் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது நல்லது. கேட்பதும் நல்லது. பஜனை பாடுதல் இன்னும் புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். மார்கழி மாதம் திருமண சுபகாரியம் செய்யக்கூடாது. இருந்தாலும் திருமணத்துக்காக வரன் பார்த்தல், ஜாதக பரிமாற்றம், கர்ண
மாதிரியான சுபகாரியங்கள் வந்து செய்யலாம். புதிய சொத்துக்கள் வாங்குதல், அதாவது நிலம், வீடு, மனை வாங்க முன்பணம் கொடுக்கறது நல்ல விஷயம். அதிகாலை எழுந்து அரிசி மாவுனால கோலம் போடணும். அதே மாதிரி தினமும் நிலைவாசல்ல அதிகாலையில் விளக்கேற்ற வேண்டும். மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை பக்தி சிரத்தையோடு தினமும் 108 முறை பாராயணம் செய்யணும். காயத்ரி மந்திரத்தையும் 108 முறை வந்து சொல்வது சிறப்பு. மார்கழி மாத பிறப்பன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, மார்கழி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை நேரத்திலேயே நாம் குளிச்சு முடிச்சுட்டு அந்த நாளில் தான தர்மங்கள் செய்வது மிகவும் சிறப்பானது. மார்கழி மாத பிறப்பன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதும் அவர்களுடைய பெயரால் அன்னதானம் உள்ளிட்ட தானங்களை வழங்குவதால வாழ்க்கையில் அளவில்லாத நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். உணவு தானியங்கள், உணவுகள், ஆடைகள் இதை வந்து ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கிறது வந்து சிறப்பு. மார்கழி மாத பிறப்பன்று பக்தியின் அடையாளமாக விரதமிருந்து நாம இறைவனை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது. அதுபோல மார்கழி மாதத்துல வந்து தீர்த்த யாத்திரைக்கு போவது, குலதெய்வ வழிபாடு செய்வதும் நமக்கு மிகப்பெரிய பலன்களை வந்து பெற்றுத்தரும். அடுத்ததா மார்கழி மாதத்துல செய்யக்கூடாத செயல்கள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மார்கழி மாதத்துல திருமணம், அதே மாதிரி புதிய தொழில் துவங்குவது, புதிய வீட்டுக்கு குடி போவது, இந்த மாதிரியான சுபகாரியங்களை செய்ய மாட்டாங்க. இதை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிலும் விரதம், மந்திர ஜபம் போன்ற ஆன்மீக பணிகளிலும் நம்மை வந்து ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றது தெரியாததுனால பல பேரும் இதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி புறம் தள்ளிடுறாங்க. ஆனால் இதற்கு பின்னாடி ஆழ்ந்த காரணம் இருப்பதா வந்து சொல்லப்படுது. அதாவது மார்கழி மாதத்தில் சூரியன் பயணிக்க துவங்கக்கூடிய தனுசு ராசி குரு பகவானுடைய ஆட்சி வீடு. மங்களகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவின் வீட்டில் சூரியன் வந்து நுழையிறப்போ சூரியனுடைய பலம், ஆற்றல் குறைந்து காணப்படும். குருவின் ஆதிக்கமே அதிகமாக வந்துட்டு இருக்கும். திருமணம், தொழில் இதுக்கு காரணமான குரு தொடர்பான சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 3 காரியங்களை மட்டும் மார்கழி மாதத்துல செய்யவே கூடாது. அப்படி செய்தா மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் இது பாதிக்கப்படுறதோட மன அழுத்தம், நோய், பொருளாதார நெருக்கடி இதுவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாதத்துல தவிர்க்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருடம் மார்கழி மாதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி காலை 4:27 வந்து துவங்கி 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பகல் 3:13 வரைக்கும் மார்கழி மாதம் வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் புது வீடு குடியேறுவது அசுப காரியமாக சொல்லப்படுது. புது வீடு குடியேறுவதோட வீடு கட்டும் பணிகளை மார்கழி மாதத்தில் துவங்குறத நாம் வந்து தவிர்க்கணும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதோட பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் புதிதாக சாமி சிலைகளை வாங்கி வந்து வைப்பதையும் மார்கழி மாதத்தில் நாம் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். மார்கழி மாதத்தில் புதிய தொழில்கள் வந்து துவங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி துவங்குறதுனால வெற்றி பெறுவதில் தடைகள் வந்து ஏற்படும். அதோடு வியாபாரம் மற்றும் தொழிலில் பொருளாதார இழப்புகளையும் சந்திக்க வேண்டி இருக்கும். கடன் நெருக்கடி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் திருமணம் செய்கிறது, நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சுபகாரியங்களை நடத்துறத கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். இது தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் பலவீனமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் செய்யக்கூடிய செயல்கள் நீண்ட நாள் பலனை வந்து கொடுக்காது. தடைகள் அதிகம் வந்து ஏற்படும். அதே மாதிரி புதிய வாகனங்கள், நிலம், தங்கம், வெள்ளி போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவதற்கும் மார்கழி மாதம் ஏற்றதல்ல அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இதற்கு மாறா மார்கழி மாதத்தில் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை தினமும் காலையில் சொல்லி வருதனால் சூரிய பகவானுடைய அருள் வந்து கிடைக்கும். சூரியனின் அருளோட நல்ல பல விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க இந்த மந்திரங்கள் நமக்கு வந்து துணை செய்யும். மார்கழி மாதத்தில் விதை வந்து விதைக்க கூடாது. ஏன்னா பொதுவாக மார்கழி மாதம் அப்படின்றது விதை வளர்வதற்கான காலம். இந்த நேரத்தில், அதாவது விதை வளரக்கூடிய காலத்தில் நம்ம விதையை விதைத்தா அது சரியாக வளர்வதற்கான சூழல் வந்துட்டு இருக்காது. ஏற்கனவே விதைச்சிருந்தா இந்த நேரத்தில் விதை வந்து வளரும். இப்போதான் நம்ம விதைக்கிறோன்னா அது வளராது. அதனால தான் திருமணமும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அதிகாலையிலேயே எழுந்திருக்கணும். சூரிய உதயத்துக்கு அப்புறமா தூங்கக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மார்கழி மாதத்தில் புதுமனை குடிபுகுதல், வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி போகிறது, புதிய அலுவலக கட்டடத்துக்கு மாறுதல் வந்து கூடாது. ஏன்னா இந்த மாதத்தில் துரியோதனன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தார். அதனால இந்த மாதிரியான செயல்களை நாம் கடைபிடிக்க கூடாது. திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டுக்கான பத்திரப்பதிவு, வாகன பதிவு செய்கிறது, வாங்குதல் வந்து கூடாது. ஆனால் அதற்கான முன் பணத்தை நாம் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த பதிவோட இறுதி தகவலா, செல்வ வளம் பெருக இந்த மார்கழி மாதத்தில் பாட வேண்டிய திருப்பாவை பாடல் வரிகள் என்ன, அது குறித்த தகவலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று மார்கழி மாதம் வந்து பிறக்க இருக்கு. நாளை பிறக்கவிருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம்
துவாதசி திதியில் வந்து பிறக்குது. நமக்கு இரட்டிப்பு பலன்கள் வந்துட்டு இருக்கு. முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையிலும் வந்து பிறக்குது. மார்கழி அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருவது திருப்பாவை தான். பெருமாளை நினைத்து ஆண்டாள் பாடிய பாசுர வரிகள். ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாசுரங்களில் இருந்து ஒரு சின்ன பாடல் வரிகளை மட்டும்தான் நாம் இங்கே வந்து பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த பாடல் வரிகளை உச்சரிக்கிறவங்க வீட்டில் செல்வ வளத்துக்கு எந்த குறையும் இருக்காது. அந்த பெருமாளும் ஆண்டாலும் உங்களுடைய வீட்டுக்கு கோடி செல்வத்தை தேடி வந்து கொட்டி கொடுப்பார்கள் அப்படின்றது நம்பிக்கை. சரி, அந்த பாசுரம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாமா? பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தோட சக்தியை நம்ம வார்த்தைகளால் சொல்லிட முடியாது. அந்த பிரம்மாவே உலக நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய நேரம் தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம். மார்கழி மாதம் அதிகாலை 4 மணியிலிருந்து 5:30 மணி வரை இருக்கக்கூடிய அந்த பொன்னான நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. கூடுமான வரைக்கும் இங்க சொல்லக்கூடிய பாடலையும் இந்த மார்கழி மாத பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு நாளைக்கு இந்த பாடலை 3 முறை பாடலாம். பிரம்ம முகூர்த்தத்திலேயே 3 முறை பாடினாலும் சரி, அல்லது மாலை நேரத்தில் 1 முறை படித்தாலும் சரி. தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல் வரிகள் தான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பல் தேய்த்து சுத்தபத்தமாக இருக்கிறவங்க முகம் மட்டும் கழுவிக்கிட்டு கூட வீட்டில் ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த பாடல் வரிகளை வந்து படிக்கலாம். உங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இன்னுமே வந்து சிறப்பு. பெருமாள் கோவிலில் இந்த பாடல் வரிகளை வாசித்தா பெருமாளுடைய அருளாசியும் ஆண்டாளுடைய அருளாசியும் முழுமையாக கிட்டும். திருப்பாவையின் 3ஆம் பாசுரத்தின் முதலடி பாடல். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடுகையில் உகல்ப. ஓங்கு பெருஞ்சென்னல் ஓடுகையில் உகல்ப. பூங்குவலை போதில் பொறி வண்டு கண் படுப்ப. பூங்குவலை போதில் பொறி வண்டு கண் படுப்ப. தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த மூளை பற்றி. தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த மூளை பற்றி. வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நீங்காதே செல்வம் நிறைந்தல்லோரெம்பாவாய். நீங்காத செல்வம் நிறைந்தல்லோயம்பாவாய். இதுதாங்க அந்த பாடல் வரிகள். மனம் நிறைய பெருமாளையும் ஆண்டாளையும் நினைத்து நம்பிக்கையோடு இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த பாடல் வரிகளை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படித்தா உங்களுக்கு அளவில்லாத செல்வம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையோட இறுதி கட்டத்தில் அந்த பெருமாளோட பாதங்களில் இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்டாள் பாடிய இந்த திருப்பாவை பாடல் வரிகளை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருமே வந்து பாடலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கூட இந்த பாடல் வரிகளை பாடலாம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் மார்கழி மாதம் வரக்கூடிய 30 நாட்களும் தவறவிடாமல் இந்த பாடல் வரிகளை வந்து படிச்சுட்டா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றதுக்கு இடமே இல்லை. அவ்வளோதாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இங்கு சொன்ன வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த மார்கழிக்குள்ள உங்கள் வேண்டுதல் அனைத்தும் அந்த இறைவன் அருளால் நிறைவேறி இருக்கும். அனைவருக்குமே இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.